வணக்கம் சார். வணக்கம் மேடம். நம்ம நேயர்கள் எல்லாமே குரு பயிற்சி பத்தி ரொம்ப நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது, குரு எந்த ராசியில இருந்து எந்த ராசிக்கு மாற போறாரு சார்? 12 ராசி நேயர்களுமே எதிர்பார்க்கிற ஒரே பயிற்சின்னா குரு பயிற்சி தான். ஒரு அன்போட வரவேற்பாங்க. குரு பகவான் வராருன்னா சந்தோஷமா என்ன பண்ணுவாங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசியை நோக்கி பயணிக்கிறார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்குள்ள போறாரு. குரு பகவான் நம்மளுடைய காலபுருஷன் ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து செல்வதனால் பொருளாதார நிலையில் உலகியல் ரீதியாக நல்ல மாற்றங்கள், முன்னேற்றமான சூழ்நிலைகள் உறுதியாக ஏற்பட போகுது. குருவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பட்டு 12 ராசினியர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாக போகுதுங்கிறது உண்மை. மேஷ ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? நல்லது நடக்குமா? நல்ல விஷயங்கள் கூடி வருமா? எப்படி இருக்கும் சார்? மேஷ ராசி தன்னம்பிக்கை, தைரியம் அப்படிங்கிற செயல்பாடை தன்னுடைய எப்பவுமே நெஞ்சுக்குள்ள வச்சு சுத்தக்கூடிய ராசிக்காரங்க. என்னதான் அவங்க அந்த திறமையிலையும் தைரியத்திலையும் சுத்தினாலும் கடந்த ஒரு வருஷமா காசை பார்க்கறது கண்ணால பார்க்க கூட முடியல அப்படிங்கிற ஃபீல் பண்ண சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவர்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு. குரு பகவான் என்ன பண்ண போறான்னா அவர் மேச ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போறார். ஸோ 3ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்க போது பொருளாதார தடையிலிருந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். பணம் இனிமே எனக்கு வருது, ஓரளவுக்கு பரவாயில்லையா, நான் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி பயணிக்கிறேன் அப்படிங்கிற சூழ்நிலை உருவாகும். மேசராசி அன்பர்களில் யாராவது திருமணம் முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு அலைன்ஸ் முடிஞ்சிடாதா, வரன் பார்க்கறோம் தட்டி போயிருது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஃபீலிங்ல இருக்காங்கன்னா குருவின் பார்வை மூலமாக, ஏன்னா மேசராசிக்கு 7ஆம் இடம் தான் துலாம் ராசி. குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக நம்மளுடைய துலாம் ராசியை பார்க்கறதுனால திருமண பாக்கியங்கள் நடைபெறுவதற்கான உறுதியா வாய்ப்பு. ஸோ இன்கேஸ் இல்லைன்னா இவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு திரும்ப கல்யாணம் முடியுமான்னு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நம்ம மக்கள் சும்மா இருக்க மாட்டாங்கல்ல, எனக்கு கல்யாணம் முடிச்சா அப்புறம் செகண்ட் இன்னொரு வாய்ப்பு இருக்கான்னு கேட்பாங்க. நம்ம என்ன சொல்றோம்னா சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னா வீட்டில் ஏதாவது நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அற்புதமா இருக்கு. மேஷ ராசிக்கு திருமணம் ஆயிருந்தா வேற சுப நிகழ்ச்சிகள், நம்ம ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, அதாவது சந்தோஷங்கிறது எப்போ உருவாகும், நம்ம வீட்டுல எல்லாம் கூடி ஒற்றுமையா இருக்கும் போதான ஒரு சந்தோஷம் உருவாகும். ஸோ அந்த சூழ்நிலை இவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. குலதெய்வமே தெரியல, இந்த ஒரு வருஷமா என் குலதெய்வ சாமி இருக்காங்களா இல்லையா கூட தெரியல, நாங்களும் மனசார வேண்டி பார்க்கணும்னு ஃபீல் பண்ணவங்க இனிமே குலதெய்வத்தின் முழு ஆசீர்வாதம் பெற்று ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பாங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேசராசி என்பவர்கள் யாராவது புதிய தொழில் தொடங்கணும் முயற்சி எடுத்து தடைகள் இருக்குன்னு வருத்தப்பட்டாங்கன்னா இனிமே உங்க டாப் கீ தான் போட்டு நீங்க போய்கிட்டே இருக்கலாம். பிசினஸ் டெவலப் பண்ணிடுவீங்க. நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாது. மேசராசிக்காரங்க காதல் செய்வதாக மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கும். கேது 5ஆம் இடத்துக்கு வரனால காதல்ங்கிற விஷயத்துல கொஞ்சம் பிரேக் கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. இதை சுய ஜாதத்தையும் செக் பண்ணிக்கணும், அதான் விஷயம். ஸோ மேசராசிக்கு உண்மையாகவே பொருளாதாரம், மகிழ்ச்சி, வெற்றி என்ற சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இப்போ ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ஆழ்ந்த சோகத்திலையும் ரொம்ப ஃபீலிங்கா இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க, சொல்லிட்டு இருக்காங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும்? நல்ல விஷயங்கள் கொடுக்குமா? குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசியில ஒரு வருஷம் தங்கிட்டு அந்த ஒரு வருஷம் அந்த ராசியிலே இருந்தனாலதான் ஒரே ஒரு விஷயம் தான், உங்களுடைய குருநாதர் உங்க பக்கத்துல வந்தாருன்னா நீங்க விறுவிறுப்பா இருப்பீங்களா, ஸ்லோவா விளவப்பீங்க? வேகமா தான் இருப்போம். வேகமான பண்ண முடியாது. ஏன் சார்? ஏன்னா குரு பக்கத்துல ஒரு பதட்டம் வரும்ல. ஓ, அந்த மாதிரியான நமக்குள்ள ஒரு பதட்டம் வரும். ஆஹா, குரு வேற பக்கத்துல இருக்காரு, அதான் நம்ம கரெக்டா செஞ்சாலுமே ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கும். சோ அதே மாதிரிதான் குரு பகவான் ராசியிலே ரிஷபராசியில அமர்ந்ததுனால ஒரு பதட்டமும் ஒரு படபடப்பும் இருந்திருக்கும். இதுல கேது பகவான் வேற 5ஆம் இடமாக இவங்க ரிஷபத்துக்கு 5ஆம் இடத்துல தான் அமர்ந்திருக்காரு 1.5 வருஷமா. சோ அதனால அந்த ஒரு வருஷமாவே அவங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலுமே சில போராட்டங்கள், சில மன அழுத்தங்கள், பிரச்சனைகள்லாம் சந்திச்சுட்டே வந்தாங்க. எடுத்ததெல்லாம் எனக்கு ஒரு அழுத்தமாவே இருக்கு, நான் நினைச்சதை சாதிக்க முடியல அப்படிங்கிற ஒரு தடையும் பிரச்சனையும் இருந்தது. சோ அந்த நிலை இப்ப மாறப்போகுது. நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நினைச்ச விஷயத்தை நினைச்ச மாதிரி முடிக்கக்கூடிய ஆற்றலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்குவார். ஏன்னா ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போறார். அப்ப 2ஆம் இடத்துக்கு குரு பகவான் போறனால ரிஷபராசிக்காரங்க முடிஞ்சளவு அவங்களுடைய வேலை, அவங்களுடைய செயல்பாடுன்னு சொல்லி கவனமா இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது. மற்றவங்க குடும்ப விஷயங்கள்ல எக்காரணம் கொண்டும் தலையிடவும் கூடாது, யாருக்கும் போய் வாக்கு கொடுக்க கூடாது. இதை மட்டும் அவங்க கரெக்டா கடைபிடிச்சா நம்மளுடைய குரு பகவான் பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு கரெக்டா எத்தனாம் இடத்தை பார்க்கறாருன்னா 6ஆம் இடத்தை பார்க்கறாரு. அப்ப இவ்வளவு நாள கடன் இருக்கு, எனக்கு கடன் அடைக்கிறதுக்கான முயற்சி எடுத்தேன், கடன் அடையல அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா கடன் அடைஞ்சிடும். மருத்துவ செலவுக்காக செலவழிச்சுட்டே இருக்கும், மருத்துவ செலவுக்காக எங்களுடைய வருமானத்துல பாதி காசு போயிருது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இனிமே அந்த பிரச்சனை இவங்களுக்கு சால்வ் ஆகும். மருத்துவ ட்ரீட்மெண்ட் வந்துக்கூடிய விஷயங்கள்ல சரியான மருத்துவரை பார்ப்பாங்க, மருந்துகள் கரெக்டான மருந்தை சாப்பிடுவாங்க, அவங்க உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பு குருவின் பார்வையினால் கிடைக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களை யார் அடிக்கா எவன் அடிக்கான், கூட இருக்கவன் அடிக்கானா இல்ல எதுக்கு இருந்து ஒருத்தன் அடிச்சுக்கிருக்கானாங்கிற தெரியாத ஒரு திக்கட்ட நிலையில தான் இருந்தாங்க. ஸோ அந்த நிலை மாறப்போகுது. இவங்களுடைய நோக்கம் கரெக்டா செயல்படும். இவங்க
ஆப்போசிட்டா இருந்து டிஸ்டர்ப் பண்ண யாருங்கிறத இவங்க இப்ப கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா ரிஷபராசிக்கு 8ஆம் வீடான தனுசு வீட குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்கறதுனால மறைமுக ரகசியங்கள், தன்னை கஷ்டப்படுத்துறவன் யாரு அல்லது நம்மளே உருவாக்கிக்கிறோமாங்கிற ரகசியங்களை கண்டுபிடிக்கிறதுக்கான முழு பாக்கியம் நம்மளுடைய ரிஷபராசி கிடைக்க போகுது. ஸோ அப்ப கடன் அடையுது, பிரச்சனை ஒழியுது, அப்புறம் என்ன கவலைப்படாம இருக்க வேண்டியதானே இவங்களோட வேலை. புதிய தொழில் தொடங்கணும்னு முயற்சி எடுத்தா இவங்க கரெக்டா தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். சொந்தமா தொழில் தொடங்கலாம், ஆனா பார்ட்னர்ஷிப்ல தொடங்கணும்னு நினைச்சா பார்ட்னரோட ஜாதத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா இப்ப ஒரு பார்ட்னருங்கிறது என்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்ப்பணிக்கிறாங்களோ அதே மாதிரி வாழ்நாளை அர்ப்பணிக்கிறது தான் பார்ட்னர்ஷிப். ஸோ அந்த பார்ட்னர்ஷிப்ல 2 ஜாதகம் வலிமையா இருந்தா என்ன ஆகும்னா ஒருவரை தூக்கி விடுவார். இல்லைன்னா என்ன ஆகும்னா தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ், தேவையில்லாத ஒரு பிரச்சனையை சந்திச்சு இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்துடுது. ஸோ அந்த நிலை இல்லாம இவங்க சொந்தமாக தொழில் தொடங்கினாங்கன்னா ரிஷபராசி சகல வெற்றிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றமான பாதை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகள் தான் குரு பகவான் கொடுக்க போறாங்கிறது நிதர்சனமான உண்மை. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்குமா, இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் அந்த மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா? அதாவது மிதுன ராசிக்கு ஜென்ம குருவாக வர குரு ஜென்மத்தில் அமர்ந்தால் நிதானம் ஃபர்ஸ்ட் முக்கியம், பொறுமை முக்கியம். யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அவங்க சொல்லிட்டாங்களே, அவங்க சொன்னதை நான் செஞ்சுட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்னு நினைக்காம நீங்க யார் என்ன பிரச்சனைகள் என்ன விஷயங்களை உங்கள்கிட்ட இன்டிமேஷன் பண்றாங்களோ அதுல உள்ள தவறு என்ன சரி என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா நீங்க பிரிச்சு பார்க்கணும். பிரிச்சு பார்த்து கரெக்டா நீங்க வேலை செஞ்சீங்கன்னா மிதுன ராசிக்கு விரயங்கள் இல்லாத முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதே போல உங்களுடைய சொந்த வீடு ஆசை, நான் சொந்த வீடு கட்டிடுவேனா அப்படிங்கிற ஒரு ஆசையும் எண்ணமும் உங்களுக்கு இருக்குன்னா சொந்த வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மிதுன ராசிக்காரங்க ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துல வீடு கட்ட முயற்சி எடுத்து பாதியோட நின்னதெல்லாம் நிறையவே இருக்கு. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க கடந்த ஒரு 1.5 வருஷமாவே சொந்த வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் எடுத்து பல தடைகள் இருந்திருக்கும். ஒரு சொந்த வீடா வாங்கிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்திருக்கும். ஸோ இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக ராகுகேது பயிற்சியும் அடுத்து நடைபெறுது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு கட்டுவதற்கான ஒரு நல்ல விதமான செயல்பாடுகள் இருக்கும். ஸோ அந்த வீடு கட்டுவதற்கான முயற்சியை அவங்களுடைய அம்மா வழி உறவு மூலமாக கிடைக்கும். ஒன்று அம்மா கொடுக்கலாம், இல்லாட்டி அம்மா வழி உறவுல யாராச்சும் பணம் கொடுத்து உதவுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஸோ இதுல இன்னொரு விஷயம், மிக முக்கியமான விஷயம் சொல்லணும். மிதுன ராசியில் அமர்ந்திருக்க குரு பகவான் மிதுன ராசிக்கு 5ஆம் வீடான சுக்கிரன் வீடான துலாம் ராசியை தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்க காதல் காதல் காதல், கற்பனை கற்பனை கற்பனை, இது மிதுன ராசிக்கே கூடிய ஒரு பொக்கிஷம். அதாவது என்ன சொன்னா இரட்டை தன்மைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. லவ் பண்ணிடுவாங்க, லவ் பண்ண பிறகு சின்ன ஃபீலிங்லயும் இருப்பாங்க, பண்ணது தப்பா சரியான்னு தெரியல, இவனை செலக்ட் பண்ணமே ஏன் செலக்ட் பண்ணோம், இந்த பொண்ணை செலக்ட் பண்ணமே ஏன் செலக்ட் பண்ணணும்னு தெரியல, ஆனா செலக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இங்க குழப்பம், கவலை, வருத்தங்கள் கடந்த காலங்களில் இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்துல சூப்பரா இருக்கு. இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் எப்படின்னா நீங்களே அடிச்சு துரத்தினாலும் உங்க காதலன் உங்களை விட்டு போக மாட்டாரு, உங்க காதலி உங்களை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா உங்களுடைய இணைவு, உங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிற சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த பார்வை மூலமாக நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக ஈர்த்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. காதல்ல மகிழ்ச்சி இருக்கிறது ஓகே, குடும்பத்தை மறந்துடக்கூடாது. ஏன்னா மிதுன ராசிக்காரங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா தன்னுடைய தாய் மீதும் தகப்பனார் மீதும் மிகப்பெரிய அக்கறை வச்சிருக்கணும். அப்படி வச்சிருந்தா காதலனும் சரி வாழ்க்கையில ஒளிமயமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. காதலியா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஒளிமயமான சூழ்நிலையை உருவாக்குவாங்க. காதல் மட்டும்தான் முக்கியம்னா கற்பனையிலே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்துவிடக்கூடாது என்பதனால இதை ஃபாலோ பண்ணுங்க, சூப்பரா இருப்பீங்க. குரு பயிற்சி உங்களுக்கான காதலை வயப்படுத்துவதற்கான வாய்ப்பாக இருக்கு. கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? கடகராசி தாயின் மீது அதிகமான அன்பு, தாய் உள்ளம், அம்மா போல இறக்க குணம் யாருக்காச்சும் இருக்குமா பாருங்க. நம்மளுடைய குடும்பத்துல எல்லா உறவுகளையும் பார்ப்போம், ஆனா அந்த தாய் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய குழந்தைகள் மீது அதிக அக்கறை வச்சிருப்பாங்க. இது மனிதர்கள் மட்டும் கிடையாது, நம்மளுடைய விலங்கினத்திலிருந்து எல்லா உயிரினங்களுக்குமே தாய் தான் ஒரு வாழ்க்கையை ஒரு நகர்த்திக்கு நம்ம செல்வதற்கு தாயோட உறுதுணை வேணும். அதே மாதிரிதான் நம்மளுடைய 12 ராசியில கடகராசிக்காரங்களுடைய உறுதுணை எல்லா ராசிக்காரங்களுக்கும் உறுதியாக வேண்டும். சோ கடகராசிக்காரங்க அதை கொடுக்க தயாரா இருப்பாங்க, ஆனா அதை வாங்கிட்டு சரியான ஒரு நல்ல விதமான அன்பை எதிர்பார்ப்பாங்க. ஆனா ஏமாற்றத்தை தான் என்னைய பொறுத்தளவு பல வருடங்களாக இவங்க சந்திச்சுக்கிட்டு இருக்காங்கிறத பார்க்க முடியுது. போராட்டம், கவலை, வருத்தம் அப்படிங்கிறது சனி பகவான் கொடுத்துட்டு இருந்தாரு. இப்ப சனி பகவான் ஒரு ரிலீஸ் பண்ணி விட்டார். சூப்பர், போதும் போதும் கஷ்டப்படுத்துறது, இனிமே உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, நீ நல்லா இரு அப்படிங்கிற வார்த்தையை சனி பகவானுடைய தன்னுடைய செயல்பாடு கிரக பயிற்சி மூலமாக மாறி 9ஆம் இடத்துக்கு போய் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டார்.
ஆனா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எத்தனாம் இடத்துக்கு வந்திருக்காருன்னா 12ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்ப குரு 12ஆம் இடத்துக்கு வந்து அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யப்படுறார். ஏமாற்றம் இல்லாத வாழ்க்கை, இனிமேலாவது மகிழ்ச்சி கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிற நம்மளுடைய கடகராசிக்காரங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு. பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. யாரெல்லாம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்களோ உறுதியாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கான பாக்கியம் ஏற்படுது. இதுல இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு ராகு 8ஆம் இடத்துக்கு வரப்போறார். இப்ப இந்த ராகு எது பயிற்சி அடுத்து குரு பயிற்சிக்கு அப்புறமே நடக்குது. சோ ராகு 8ஆம் இடத்துக்கு வரனால ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இருந்தாலும் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவான் ராகு பகவானை கரெக்டா பார்க்காரு. அப்போ ஒரு வருஷத்துக்கு என்னன்னா கடகராசிக்காரங்க தேவையில்லாத பிரச்சனை வந்துருமோ, தேவையில்லாத ஒரு இன்னல்கள் வந்துருமோ அப்படிங்கிற பயத்தை நோக்கி பயணிக்க தேவையில்லை. ஒரு வருஷம் ரொம்ப ஹாப்பியா எவ்வளவு நாட்கள் எத்தனை நாட்கள் உங்களுடைய கனவுகளையும் உங்களுடைய ஆசைகளையும் சுமர்ந்து கொண்டு இருக்கீங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது. நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைச்ச உங்களுக்கு நல்லதே நடக்கிறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. சார், குரு பகவான் தான் வந்து இப்போ சிம்ம ராசிக்காரர்களை காப்பாற்ற போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. உண்மையாவே காப்பாத்திடுவாரா? ஏதாவது வாய்ப்பு ஏதாவது இருக்கா சிம்ம ராசிக்காரர்களுக்கு? உண்மையாகவே காப்பாற்ற போறாரு, இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன்னா சிம்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான் போயிட்டாரு, வச்சு செய்ய போறாரு, குழப்பமா இருக்கு, அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஆனா நம்ம யூடியூப் சேனல்ல நம்ம சனி பயிற்சி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்தா அந்த பதட்டம் இருக்காது. ஆனா என்னதான் இருந்தாலும் 8ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அவருடைய சின்ன சேட்டைகளை காட்ட தான் செய்வார். அதை காப்பாத்தி நிலைநிறுத்த தான் குரு பகவான் என்ன பண்றாருன்னா ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வர. இவ்வளவு நாட்களாக வேலை இல்லை, பொருளாதாரம் இல்லை, குடும்ப ஒற்றுமை இல்லை, சொந்த தொழிலை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன், வேலை பார்க்குற இடத்த விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படிங்கிற ஏக்கம் கவலைகள், எப்படா சந்தோஷம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கிற சிம்ம ராசிக்காரர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக குரு பகவானுடைய பார்வை மூலமாக உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது உண்மை. சனி பகவானுடைய தாக்கத்தை வச்சு நீங்க பயப்படவே வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு முழு பூர்ண சந்தோஷத்தை கொடுக்க போறார், குடும்ப ஒற்றுமையை கொடுக்க போறார். இன்னொரு விஷயம், காதல் என்ற செயல்பாடுக்கு ஏற்றவாறு உங்களுடைய மகிழ்ச்சியும் கொடுக்க போறார். புதிய காதல் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே பழைய காதல் கட்டாயமான்னு கேட்டக்கூடாது. அந்த காதல் புதுப்பிச்சு கொள்ள வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சண்டையில இருக்கு, சண்டை புரிஞ்சுக்கவே மாட்டேங்காங்க, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்துச்சுன்னா ரீசார்ஜ் பண்ண மாதிரி புதுப்பிச்சுக்கலாம். அப்போ புதுமை ஏற்படுத்த இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலம். ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் எப்போ முடியும்னு கேட்டக்கூடாது. ஏன்னா கேட்பாங்க நம்ம மக்கள் எப்படி தெரியுமா, ரீசார்ஜ் எப்போ சார் ஆக்டிவேட் ஆகி எப்போ டீஆக்டிவேட் ஆகும் கேட்பாங்க. ஸோ அது வந்து உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும். டீஆக்டிவேட் ஆகுமா ஆகாதாங்கிறத சுய ஜாதகத்தை பார்த்தா நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பா சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதே போல திருமண பாக்கியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் கிடைக்கும். சிம்மராசி குழந்தைகளுக்கு ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலை உண்டு. சிம்ம ராசிக்காரர்களுடைய குழந்தைகள் தன்னுடைய அறிவின் திறமை மூலமாக உங்களை மேன்மைப்படுத்துவார்கள், பெருமைப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் அதிகமா இருக்கு. சிம்ம ராசியில யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ, வெளியே ரன்னிங்ல போய் உங்களுடைய பிசினஸ் பார்க்குறீங்களோ அவர்கள்லாம் அமோகமான யோகத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்மையாக இருக்க போகிறது. சிம்ம ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கரெக்டா கடைபிடிச்சாங்கன்னா கவலையே பட வேண்டாம். ஸோ என்ன விஷயம்னா, நல்ல நிலைமைகள் வரும்போது தனக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக செஞ்சிடணும். ஏன்னா குரு பார்வை இருக்குன்னு இந்த ஒரு போனஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்போ குரு பார்வை உங்களுக்காக இருப்பதுனால குரு பகவானுடைய 11ஆம் இடம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றத்தை கொடுக்க போகுது. அந்த விஷயங்களை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி உங்களை தேடி வரும் என்கிறது உண்மை. சார், இந்த குரு பயிற்சியில கன்னி ராசிக்காரர்களுக்கு கவலைகள் எல்லாம் மறந்து சந்தோஷமா இருப்பாங்களா சார்? கன்னி ராசி வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிக்காரங்க மாதிரி சந்தோஷப்படுறவங்க யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனா உண்மையிலேயே இந்த 1.5 வருஷமா அவங்க சந்தோஷமா இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கோச்சார கிரகங்கள் ரீதியாக வாய்ப்பு இருந்திருக்கவே இல்லை. சந்தோஷம்னா என்ன, ஏதோ என்ன சொல்லணும்னா ஏதோ வாழ்றேன் ஏதோ இருக்கேங்கிற வாழ்க்கையை தான் நோக்கி பயணிச்சாங்க. அதே போல இன்னொரு விஷயம், கன்னிராசிக்காரங்களுக்கு பல நபர்களுக்கு பிடிக்காத வேலையில சேர்ந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை, பிடிச்ச வேலையை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த 1.5 வருஷத்துல நடந்து முடிஞ்சு வச்சு. ஸோ இப்ப குரு பகவான் கன்னி ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் அமர்ந்தால் பதவியும் பறிபோயும் போகும் அப்படிங்கிற பழமொழி ஒன்று இருக்கு. ஸோ ஆனால் உங்களுக்கு அந்த நிலைமை இனிமே வராது. ஏன்னா கேது பகவான் கடந்து உங்களை விட்டு 12ஆம் இடத்துக்கு போறதுனால குரு பகவானுடைய செயல்பாடு மூலமாக வேலையில் மாற்றம் முன்னேற்றம் என்பது உறுதியாக உண்டு. ஸோ பிடிக்காத வேலையை பார்த்துக்க இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வேலையை இனிமே பார்ப்பீங்க. வேலையில் ஒரு நிரந்தரமான தன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய சந்தோஷத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை பொருளாதாரத்தை கொடுத்து அவர் செயல்படுத்துவார். இப்போ பணம் இருந்தாதான சந்தோஷம். இப்போ மனுஷனோட வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 80% பணத்தை வச்சுதான் நிர்ணயம் பண்ண முடியும். அவங்க எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அழகு இருந்தாலும் சரி, எவ்வளவுதான் அறிவு இருந்தாலும் சரி, எல்லாமே எதை வச்சு நிர்ணயம் பண்றாங்க,
பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியை வச்சு என்ன பண்றாங்க, நம்மளை டீஆக்டிவேட் பண்றாங்க. ஸோ அப்போ நீங்க பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை நீங்களே புதுப்பிச்சுக்கிருவீங்க. நல்லா அப்டேட் ஆகி உங்களுடைய வாழ்க்கைக்குரிய விஷயங்கள்ல எது சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை எப்படி நம்ம செயல்படுத்தலாங்கிற செயல்பாடு மூலமாக முன்னேற்றமான நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. கடன் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கவலைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடன் சுமை இன்னும் ஒரு வருடத்துக்குள், அதாவது குரு பயிற்சியாகி மே மாசத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்குள் கடன் சுமை குறைந்தது, கடன் இல்லாத வாழ்க்கையை நான் இப்ப வாழ தொடங்கிட்டேன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அமைப்புல குரு பகவான் கொடுக்க போறாரு. ஸோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா புதிய கடன் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏன்னா ராகு வேற உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர போறதுனால புதிய கடன் வாங்கணும்னா கட்டாயமா வாங்கிடாதீங்க. அது யாருக்காச்சும் கையெழுத்து போட்டு நான் வாங்கல, என் ஃப்ரெண்டு கேட்டாரு, எங்க கூட பிறந்தவங்க கேட்டாங்க, ஸோ நான் டாக்குமெண்ட்ல கையெழுத்து மட்டும் தான் போட்டேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தாலும் உறுதியாக அவாய்ட் பண்ணிடணும். கன்னி ராசிக்காரங்க எப்பவுமே ஒரு டாக்குமெண்ட்ல கையெழுத்து போடுவதாக இருந்தால் முழுக்க முழுக்க ஒரு நாள் இல்ல 2 நாள் ரூம்ல முழு சிந்தனையும் அதை சிந்திச்சு போடவா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு தான் கையெழுத்தே போகணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பின்பற்றினார்கள் என்றால் கன்னி ராசிக்கு கவலைகளை மறந்து சந்தோஷத்தை மட்டும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை குறிக்கும். இந்த குரு பயிற்சியில துலாம் ராசிக்காரர்களுக்கு துன்பம் வந்து விலகி நல்லா சந்தோஷமா இருப்பாங்களா சார்? இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது இல்ல குரு பயிற்சியிலையாவது? உறுதியாக துலாம் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் குரு பகவான் அமரப்போகிறார். ஸோ 9ஆம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமாக துலாம் ராசியை பார்க்கார். குரு பயிற்சியிலே டாப் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வரது யாரும் பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காக தான். அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் கிடைக்க போகுது. தன்னுடைய மனசுல நினைச்ச அத்தனை விதமான செயல்பாடுகளையும் செயல்படுத்துவதற்கான ஒரு ஆற்றலை குரு பகவான் நம்மளுடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போறாரு. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 3ஆம் வீடான முயற்சி ஸ்தான வீடான தனுசு ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமா பார்க்காரு. அப்ப இவ்வளவு நாளா உங்களுடைய முயற்சிகள்ல எவ்வளவு தடைகள், சிக்கல்கள், போராட்டங்கள் அப்படிலாம் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிருந்தீங்கன்னா இனிமே இந்த கவலையே இல்லாம உங்களுடைய முயற்சியை மட்டும் நீங்கள் முழுமையாக செயல்படுத்துவதற்கான ஆற்றல் உண்டு. அதே போல துலாம் ராசியில யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ல இருக்காங்களோ, தொலைதூர சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்முடைய மீடியா, யூடியூப், அதே போல சினிமா நடிகர்கள் எல்லாருமே டாப் லிஸ்ட்ல வருவாங்க. தன்னை பிரபலப்படுத்த வேண்டும், தன்னை வந்து இந்த உலகத்துக்கோ தன்னுடைய குடும்பத்துக்கோ ஒரு நிலைநிறுத்த வேண்டும் என்ற ஆர்வமும் ஆசையும் யாருக்கெல்லாம் மனதில் இருக்கிறதோ, அதற்கான முயற்சிகள் எடுத்து தடையாக இருந்ததோ அத்தனை விதமான தடைகளையும் தகர்த்தெறிந்து குரு பகவான் தன்னுடைய செயல்பாடு, தன்னுடைய பார்வையின் மூலமாக பர்ஃபெக்ட்டா செயல்படுத்தி தரப்போறாங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதே போல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சனி பயிற்சி வீடியோ சொன்னோம். ஸோ இப்போ குரு பயிற்சி வீடியோ உறுதியாக சொல்றோம். ஏன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு உள்ள வராரு. தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக குரு பகவான் பார்க்காரு. ஸோ அப்ப உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்குரிய விஷயத்தை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக நிர்ணயம் பண்றாரு. ஸோ இதுல வந்து ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம், உங்களுடைய அறிவு ஆற்றல் மிகப்பெரிய பிரபலமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிந்தனைகள் எல்லாம் சிறப்பாக அமையும். குடும்பத்தில் மன மகிழ்ச்சிகள் உண்டு. திருமண பாக்கியத்துக்கான யோகம் உண்டு. தொட்டதெல்லாம் துவங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஆற்றலும் செயலும் துலாம் ராசிக்கு அற்புதமா இருக்கு. 3ஆம் அதிபதி மற்றும் 6ஆம் அதிபதி என்று கருதப்படுகின்ற குரு பகவான் கடந்த ஒரு வருட காலமாகவே 8ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலதான் இவங்களா போய் எங்கேயும் போய் மாட்டிக்கிற மாட்டாங்க. இவங்களை கூட்டு போய் வீட்டில் இருந்தவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு போவாங்க. அண்ணே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, ஒரு சின்ன விஷயம், அக்கா ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கூட்டு போய் அங்க போய் வம்புல இழுத்து விட்டுட்டு நமக்கு என்னன்னு சொல்லி வந்துருவாங்க. ஸோ அப்ப வீண் வம்பு, வீண் பிரச்சனைகளை கடந்த காலங்களில் நீங்க சந்திச்சிருப்பீங்க. ஸோ அந்த நிலையை குரு பகவான் முழுக்க உங்களுக்கு மாத்தி கொடுத்து தவறே செய்யாமல் தண்டனை பெறக்கூடிய அமைப்பு இருந்திருந்தால் அல்லது மனதளவில் வருத்தப்பட்டிருந்தால் அந்த பிரச்சனையை எல்லாம் நீக்கி தந்துடுவார். நீ நினைச்சது இனிமேல் நல்லதே நடக்கும், கவலைப்படாதங்கிற செயல்பாடை செயல்படுத்தி கொடுப்பாரு. பொருளாதார விஷயங்கள நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். பணம் இந்த வட்டம் நல்லா வருதுங்கிறக்காண்டி நீங்க அதை வந்து என்ன பண்ணணும்னா பாதுகாப்பா எடுத்து உங்களுடைய பீரோலையோ இல்ல பேங்க்லயோ வைக்கணும். ஸோ அதை வந்து நீங்க அதிகமா சந்தோஷம் இருக்குன்னு வெட்டியா செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்களை சந்திச்சு விட கூடாது. எப்பன்னா சனி பயிற்சி மூலமாக, ஏற்கனவே சனி பகவான் பயிற்சி ஆயிட்டாரா, இப்ப ராகு இது பயிற்சி வர வரப்போதான் சூழ்நிலையில குருவின் பார்வை இருக்கனால தப்பிச்சிடலாம். அப்ப இந்த ஒரு வருஷம் உங்களுக்கு போல்ட்னஸ் இருக்கு. இந்த வருஷம் நீங்கள் செயல்படுத்தாமல் எந்த வருஷம் செயல்படுத்த போறீர்கள்? உங்களுடைய பாதையை நீங்க சரியான முறையில திட்டம் தீட்டினா வெற்றி உறுதி. சார், இப்போ பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்காரங்க வந்து ரொம்ப தனிமையில இருக்கிறத விரும்புறாங்க.
கும்பிட்றதா சொல்லுவாங்க, குடும்பத்தோட அதிகமா பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்குமா? குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு தான் போறார். 8ஆம் இடத்துக்கு போறனால ஏதாவது தனிமை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா, ஒரு கவலை வந்துருமான்னு நீங்க சொன்ன கேள்வியை தான் நம்மகிட்ட நேரடியா வர நம்மளுடைய வாடிக்கையாளரும் கேட்கறாங்க. ஸோ ஆன்லைன் கன்சல்டிங் பண்றவங்களும் கேட்கறாங்க. குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போனாலும் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்க. அப்ப 2ஆம் இடம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்துடைய அங்கீகாரம். இவனால குடும்பத்தை விட்டு நான் வெளியே போயிட்டேன், குடும்பம் என் குடும்பத்தில் உள்ள யாருமே என்னை மதிக்க மாட்டேங்காங்க. எப்பவுமே இவங்களுக்கு ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான விஷயம் இருக்கும், நம்மளை எல்லாரும் மதிக்க மாட்டேங்காங்க. ஸோ நம்ம உண்மையான அன்பை காட்டுறோம், நம்ம மேல கேரிங்காவே இருக்க மாட்டேங்கிற இயற்கையாவே அவங்க ரொம்ப பாசம் வைப்பாங்க. அந்த பாசத்தை வெளிப்படுத்துற வேணும் தான் கோபத்தில் வரும் போல, உண்மையாவே அவங்க கோபக்காரங்க கிடையாது, உண்மையிலேயே பாசக்காரங்கன்னு தான் சொல்லணும். இதை பார்க்கிறவங்களுடைய பார்வையை பொறுத்து இருக்கு அப்படிம்போம்ல, அந்த நிலை தான் எப்பயுமே நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உள்ள விஷயம். இப்ப குரு பகவான் இவங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்காரு, இவங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்காரு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் பார்க்காரு. அப்ப சந்தோஷம், மகிழ்ச்சி, பொருளாதாரம் அப்படிங்கிற செயல்பாடை நம்மளுடைய விருச்சிக ராசிக்காரங்க உறுதியா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு உண்டு. யாராவது மேற்படிப்புக்காக வெளிநாடு போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், இல்ல நான் வந்து டபுள் டிகிரி படிக்கணும்னு ஆசைப்படுறேன், படிக்கலாமா அப்படின்னு சிந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா இனிமே உங்களுடைய சிந்தனைக்கு ஏற்றவாறு உறுதியாக நீங்கள் மேற்படிப்பு படிச்சு அதாவது என்ன சொல்ற சிறந்த சிந்தனையாளர் என்ற பட்டம் வாங்கக்கூடிய அமைப்புலாம் உங்களுக்கு குரு பகவான் மூலமாக கிடைக்க போகுது. நிம்மதியான தூக்கம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க நிம்மதியா தூங்கினா அது வந்து உலக அதிசயம் நம்ம சொல்லலாம். ஏன்னா கடந்த ஒரு 1.5 வருஷமாவே இவங்க நினைச்ச விஷயங்களை பல போராட்டங்களை சந்திச்சுருக்காங்க, மன அழுத்தத்தை சந்திச்சுருக்காங்க. ஸோ அதனால வந்து நான் படுத்தா கூட எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குங்க, கனவில் கூட ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. இப்ப குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடம் பார்க்கறதுனால நிம்மதியான தூக்கம் இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்க வீட்டுல ஏதாவது சுப செலவுகள் நீங்க செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படிங்கிற விருச்சிக ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசி காதல் வயப்படுறதுலாம் சூப்பரா பட்டுருவாங்க. அவங்க காதல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்கள ஈஸியா கொலை போட்டுருவாங்க. இன்னைக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பிடிக்கலன்னு சொன்னாலும் ஏன் பிடிக்கலன்னு இவங்க யோசிச்சிட்டே இருப்பாங்க, மறுபடியும் பிடிக்கும்னு சொல்லுவாங்க, அப்ப நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஈஸியா மனம் வந்து அதாவது சஞ்சலப்படும் சொல்லுவாங்க. நம்ம மேல உண்மையான பாசம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கணும். திடீர்னு அங்கிருந்து ஒரு ஆப்போசிட்ல இருந்து ஒரு கோவம் வந்துருச்சுன்னா ஆஹா அப்புறம் உண்மையா நம்ம மேல பாசம் வைக்கல அப்படிங்கிற உணர்வை இவங்க அப்பப்ப அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனாலதான் விருச்சிக ராசிக்காரங்க காதல் செய்வதாக இருந்தால் உண்மையாகவே ரொம்ப ரொம்ப யோசித்து தான் காதல் செய்யணும். இல்லைன்னா இவங்களை சுயநலத்துக்காக பயன்படுத்தி, எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டி உண்மையாகவே சுயநலத்துக்கு பயன்படுத்தி தன்னுடைய தேவைகளுக்கு நிறைய விஷயங்களை வாங்கிட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுவாங்க. அப்போ மனசுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கும். நான் சொல்றது கோச்சார பலன்கள், அதான் முக்கியமான விஷயம். அப்போ நாங்க விருச்சிக ராசி லவ் பண்ணி சூப்பரா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் வலிமையா இருந்துரும். இதான் முக்கியமான விஷயம். சரியா? பொதுவான பலன்கள் படி பார்க்கும்போது விருச்சிக ராசிக்காரங்க ஈஸியா ஏமாற்றப்பட்டுருவாங்க. ஸோ காதல்னு வரும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப காதல் செய்வதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் கொடுக்குது, ஃபில்டர் பண்ணி எடுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையுமா? தனுசு ராசிக்கு அதிபதி யார் பார்த்தீங்கன்னா குரு பகவான். கடந்த ஒரு வருட காலமாக 6ஆம் இடத்துல அமர்ந்ததுனாலதான் தனுசு ராசிக்காரங்க பல சிக்கல்கள், வேலையில போராட்டம், பல சிக்கல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை, மதிப்பு கொடுக்க முடியாத சூழ்நிலை அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தனுசு ராசிக்கு இருந்துச்சு. இப்ப குரு பகவான் 7ஆம் இடத்துக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்க போகுது. அதாவது தனுஷுக்கு 7ஆம் இடம் வந்து ஃபேவர் இல்ல அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வீடை தானே பார்க்கும்போது கெடுக்க மாட்டார். குரு பகவான் வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த வீடை பார்க்காரோ அந்த வீட்டோட பெருமையும் புகழையும் வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பை தான் ஏற்படுத்துவாரே தவிர பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில அமரப்போகின்ற குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை என்று கருதப்படுகின்ற 5ஆம் பார்வை தனுசு வீட்டுக்கு 11ஆம் வீடு. அதே போல தன்னுடைய இன்னொரு விசேஷ பார்வைங்கிறது பார்த்தீங்கன்னா தனுசு வீட்டுக்கு 3ஆம் வீடு கும்பராசி. அதே போல 7ஆம் பார்வை சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம். அப்ப இந்த 3ஆம் இடம் இந்த சைட்ல வந்து 11ஆம் இடம் 1ஆம் இடம், இந்த மூணுமே ஆக்டிவேட் ஆகுதுன்னா என்ன போல பாக்கியம் யாருக்கும் இல்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு இந்த ஒரு வருஷம் முழுமையாக இருக்க போது. முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை கொடுக்கும். நீங்க என்ன முயற்சியில் இருக்கீங்களோ அதுல உறுதியா குருவின் பார்வை மூலமாக வெற்றி பெறுவீங்க. எனக்கு என் அக்கா கேட்க மாட்டேங்க, என் அண்ணன் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் தங்கச்சி புரிஞ்சுக்கிற மாட்டேங்க, என் மேல பாசம் காட்ட யாருமே இல்லை, நான் மட்டும் தனிமையா இருக்கேன்னு கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருக்கலாம். இந்த வருடம் உங்களுடைய உறவுகள் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்பு, உங்க மீது உண்மையான பாசம் காட்டி உங்கள் மீது அதிகமான அக்கறை காட்டுவதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவானுடைய பார்வை மூலமாக நீங்க கிடைக்க போகுது. அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு திருமண
பாக்கியம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்மையாகவே ஏற்பட போகுது. குருவின் பார்வை மூலமாக இவ்வளவு நாளா திருமண தடைகள்லாம் இருக்கு, அலைன்ஸ் பார்த்து செட் ஆகல அப்படிங்கிற வருத்தம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா குருவின் பார்வை மூலமாக திருமண பாக்கியம் உறுதியாக உண்டு. ஃபர்ஸ்ட் மேரேஜ் முடிஞ்சு சில நபர்களுக்கு சட்டப்படி விவாகரத்தோ அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலையை திருமண வாழ்க்கையில ஒரு சரியான சூழ்நிலை இல்லை அப்படிங்கிற நிலைமையில இருந்தாங்கன்னா இரண்டாவது மேரேஜுக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக உங்களுக்கு இரண்டாவது திருமண பாக்கியம் நடப்பதற்கான சூழ்நிலையை குரு பகவான் கொடுப்பார். இல்ல திருமண வாழ்க்கை சிறப்பாக போயிருக்கு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லைஃப் நல்லா போயிருக்கு, இருந்தாலும் நான் என்ன பண்ணலாம், எனக்கு ரெண்டாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது திருமணம் முடித்து திருமண முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 11ஆம் வீடு ஆட்டிட் ஆகுது. ஸோ உங்களுக்கு எப்படி உருவாகும்னா நல்ல லாபஸ்தானம் கிடைக்கும். இதனால லாபமே கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். தொட்டதெல்லாம் துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது. முயற்சிகள் உங்கள் வசம். முடியாதுங்கிற எண்ணம் மட்டும் எப்பயுமே வைக்காம முடியுங்கிற எண்ணத்தை வைத்து முயற்சி எடுத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லா விஷயங்களிலும் அற்புதமான ஒரு சூழ்நிலையை குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமா கொடுக்கறதுனால அப்படியே எடுத்துக்கோங்க, அள்ளிக்கோங்க, ஜாலியா இருங்க. மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? ஆல்ரெடி மகர ராசி ரொம்ப மகிழ்ச்சியான ராசி அப்படின்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் சார்? மகர ராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போறார். குரு பகவான் பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு 12ஆம் இடத்த அதிபதி மற்றும் ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி. சோ அப்ப கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் கூட சொல்லலாம். சோ 6ஆம் இடத்துக்கு குரு பகவான் போவதனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏதாவது அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். அதே போல உணவு பழக்க வழக்கங்கள் விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இது 6க்கு போனா இதுதான் முக்கியமான விஷயம். அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலையை நீங்க ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய கட்டாயம் இது. மகர ராசிக்காரங்க என்னன்னா தன்னுடைய வேலையை தவிர்த்து மற்றவர்கள் வேலைகள்ல அதிக அக்கறை செலுத்துவீங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேலையை நீங்க நிதானமா பாருங்க. ஸோ அப்படி பார்த்து கரெக்டா நீங்க இருந்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் 7.5 வருஷம் உங்களை வச்சு செஞ்சுட்டார். ஏமாற்றம், போராட்டம் எல்லாமே கடந்துட்டோம். இனிமே கடக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கிற நிலைமையில தான் தற்போது நீங்க பயணம் செஞ்சுக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கை பயணத்துல. ஸோ அந்த மாற்றங்களை எதிர்பார்க்குறீங்க. இனிமேலாவது முன்னேற்றம் இருக்குமா? இந்த 7.5 பிணியிலும் தப்பிச்சிட்டோம். குரு பார்வை எங்களுக்கு நல்ல விஷயங்களை பார்க்குதா அப்படின்னா பொருளாதார விஷயங்கள்ல தடையை விலக்கி உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உருவாக போகுது. அதே போல வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காண்டி உயிரை கொடுக்குற பார்ட்டி தான் நீங்க. ஸோ அப்போ உயிரை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை நம்ம கிடையாது. இனிமே எப்படி உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். கொடுத்த வாக்கை நீங்க உறுதியாக காப்பாற்றுவீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்காரு. கரெக்டா ஒரு வருஷம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமை, பொருளாதாரம், கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது எல்லாமே இருக்கு. அடுத்து ஒரு 6 மாசம் மட்டும் என்ன பண்ணணும், கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கடைபிடிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதே போல சொந்த தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இந்த காலகட்டத்தில் உறுதியாக சொந்த தொழில் தொடங்கலாம். அதே போல வேலையில இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இவ்வளவு நாள் ஹார்ட் ஒர்க் பண்ணி எனக்கு பதவி உயர்வு கிடைக்கல, என்னை விட கொஞ்சம் சுமாராக வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நான் கற்றுக் கொடுத்து அவங்க செயல்பட்டாங்க. இப்ப அவங்க என்னோட மேல் ப்ரமோஷன் போயிட்டாங்க. ஸோ நான் அதே நிலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா இனிமே அந்த வருத்தம் உங்களுக்கு கிடையாது. குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வை என்று கருதப்படுகின்ற 5ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீடை பார்க்கறதுனால உறுதியாக பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல மகர ராசியில யாரெல்லாம் அரசியலில் ஈடுபட்டு செயல்பாட்டு கொண்டிருக்கார்களோ அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க அடிமட்ட தொண்டன்ல இருந்து இவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமோ 30 வருஷமோ ஒரு அதே ஃபீல்டு அரசியல் மட்டுமே உங்களுடைய நோக்கமாக நல்ல ஒரு மக்களுக்கு உதவி செஞ்சு செயல்பட்டுனாலுமே உங்களுக்கு அந்த பதவி உயர்வு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தம் இருந்தா குரு பகவான் உங்களுடைய உண்மையான உழைப்புக்கும் உங்களுடைய உண்மையான சேவைக்கும் பாராட்டி உங்களுக்கு பதவி உயர்வு அரசியலில் வாங்கி கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. சார், இப்போ இந்த கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது சார்? கும்ப ராசி பாத்தீங்கன்னா மற்றவர்களுக்கு ஒளியை கொடுக்கக்கூடிய ராசி. எப்பயுமே பாத்தீங்கன்னா தன்னை வருத்தி பல பேர் வெளிச்சம் அடையணும் அப்படிங்கிற ஆசை கும்பத்துக்கு எப்பயுமே உண்டு. அதனாலதான் கோவில் கலசத்துல மேல வச்சிருக்கோம். சோ அந்த அப்படிப்பட்ட கும்பராசினியர்களுக்கு குலதெய்வத்தின் அருளும் இஷ்ட தெய்வத்தின் அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக கிடைக்க போகுது. ஏன்னா குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதி மற்றும் 11ஆம் இடத்த அதிபதியாக குரு பகவான் வர்றாரு. சோ அப்படிப்பட்ட குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீடான மிதுன ராசிக்குள்ள நுழைகிறார். சோ 5ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்காரு, உங்க ராசிக்கு 11ஆம் வீடை பார்க்காரு, உங்க ராசிக்கு 9ஆம் வீடை பார்க்காரு. அதனாலதான் சொன்னேன் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அனைத்து தெய்வங்களின் பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது. மன அழுத்தங்களை நீக்கி மன கவலைகளை நீக்கி மகிழ்ச்சியாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏற்பட போகுது. இந்த குரு பயிற்சி ஏற்பட்ட உடனே நம்மளுடைய ராகு பகவான் ராசிக்குள்ள வந்துடுறாரு.
வந்துடுறாரு. அதே போல ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவான் வந்துடுறாரு. ஸோ இதனால ஏதாச்சும் அந்த குரு பகவான் நம்மளை காப்பாற்றுவாரா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உறுதியாக உங்களை ஒரு நிலையான தன்மைக்கு கொண்டு போறதுக்கு குருவின் பார்வை 1 வருடம் இருக்க போயிடும். ஸோ அந்த 1 வருஷம் நீங்க நினைச்ச எல்லா விஷயங்களிலுமே சிறப்பா மகிழ்ச்சியா பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. லாபஸ்தானம் அதிகமாக கிடைப்பதனால லாபங்களை நீங்க வாங்கி அதை கரெக்டாக சேமிப்புக்கான விஷயங்களுக்கு செயல்படுத்தணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தலைகால் புரியாம என்ன பண்ணுவீங்கன்னா யார் கேட்டாலும் அள்ளி கொடுத்துருவீங்க. வச்சுக்கோ நீ வச்சுக்கோ சொல்லி கொடுத்துருவீங்க. அதெல்லாம் இல்லாம உங்களுடைய குடும்பத்துக்காக இனிமே உழைங்க. உங்களுடைய மனைவி, கணவன், உங்களுடைய குடும்பம் இதுதான் உங்களுடைய உலகமாக நீங்க நினைச்சிட்டீங்கன்னா உறுதியாக எந்த பாதிப்புமே உங்களுக்கு வராது. ஆசைகள் அதிகரிக்கும், ஆபத்தில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அதான் முக்கியம். உங்களுடைய ஆசைகளை ஒரு எல்லை மீறி போகும்போது என்ன பண்ணுங்கன்னா குரு பார்வை இருக்கு. ஸோ இருந்தாலும் நீங்க ஒரு கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி வச்சுட்டீங்கன்னா சிறப்பான முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழி சொத்து, பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான இயக்கம் குருவின் மூலமாக செயல்பட போது. வெளிநாடு யோகங்கள் உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதே போல பாத்தீங்கன்னா உங்கள் அப்பா வழி உறவுல இவ்வளவு நாளா யாராச்சும் உங்க கூட பேச மாட்டேங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்க. அத்தையோ உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ யாரும் பேசலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா நாங்க இருக்கோண்டா உனக்குன்னு சொல்லி இனிமே என்ன பண்ணுவாங்க, தோல் மீது தோல் கொடுத்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை உருவாக்குறதுக்கான வாய்ப்பை குரு பகவான் உங்களுக்கு பரிபூர்ணமா கொடுக்க போறாரு. இப்போ கவலையா இருக்க அந்த மீன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு மாற்றத்தை கொடுக்குமா? எப்படி இருக்க போறாங்க சார்? அதாவது பல முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம முயற்சி எல்லாமே தோல்வி அடைஞ்சா என்ன பண்ணுவோம்? கவலைப்படதானே செய்வோம். அவங்கள போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? ஸோ இந்த கவலை அவங்களுக்கு நீங்க போகுது. அவங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்க போகுது. அதாவது மீன ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் கடந்த ஒரு வருடமாக இருந்தார். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா மீன ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு செல்கிறார். குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு அதிபதியே. அவரே 4ஆம் இடத்துக்கு போய் ஒரு மாற்றத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலையை குரு பகவான் ஏற்படுத்தி தரப்போகிறார். ராசியில இந்த ராகு 12ஆம் இடத்துக்கு போறாரு. அப்போ ஒரு பயம் வந்துடும். 12ல ராகு போனா தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத அவமானத்தை சந்திச்சிருவோமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம் தான். ஸோ அதை நிவர்த்தி செய்வதற்காகவே இந்த வருடம் ஒரு அற்புதமான வருடமாக நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா எப்பவுமே சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி, இதுல ராகு எதுவையும் சனியும் பார்த்து எல்லா ராசிக்காரனும் பயப்படுவாங்க. இந்த வட்டம் கொஞ்சம் மீன ராசிக்கு கொஞ்சம் அதிகமான பதட்டத்தை கொடுத்துட்டாங்க. சனி உள்ள வராரு, ராகு வெளியே போறாரு, மீன ராசி அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மனநிலையை கொடுத்து கொஞ்சம் அதிக கவலையை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஸோ நம்ம என்ன சொல்றோம்னா கவலைகளை மறந்து, கஷ்டங்களை மறந்து தன்னம்பிக்கையுடன் நீங்க செயல்படுத்துவதற்கான ஆற்றலே இந்த வருடம் தான் உங்களுக்கு வரப்போகுது. கொடுத்த வாக்கு, கொடுத்த பொருள் கிடைக்கல, நான் என்ன பண்ணே தெரியலன்னு வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுக்கு இனிமே நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு திரும்ப வரும். குடும்ப ஒற்றுமையா இருக்கும். உங்களுடைய ஆரம்ப கல்வியிலிருந்து உயர்கல்வி வரையும் படிப்பில் உள்ள தடைகள் விலகி நல்ல சூப்பரா மார்க் எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய மீன ராசியில் உள்ள பெண்கள் மனக்குழப்பம், மனக்கவலையில தான் கடந்த ஒரு வருடமாக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஸோ இனிமே ஒரு தெளிவான மைண்ட்ல அதே போல மீனராசி பெண்களுக்கு தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகமும் மகிழ்ச்சியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக கிடைப்பதனால் நீங்கள் வெற்றி காண்பதற்கான செயல்பாடு உறுதியாக உண்டு. உங்களுடைய உடன் இருந்து உங்களை காயப்படுத்தி நண்பனாகவே இருந்து உறவாகவே இருந்து உங்களை கஷ்டப்படுத்திய உறவுகள் இனிமே உங்களை விட்டு வெளியேறிடும். அதான் மிக முக்கியமான விஷயம். ரகசியங்கள் அப்படின்னு சொல்லி வச்சு உங்களை ஏமாத்தி வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த ஏமாற்றம் இனிமே இல்லாமல் நிலையான தன்மையில வெற்றிகரமான சூழ்நிலையில மகிழ்ச்சியாக இருப்பதற்கான பாக்கியத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போறாரு. ஸோ பதட்டப்படாம, பயப்படாம சிறப்பா வாழ்வதற்கான வாழ்க்கையை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. முயற்சிகள் செய்தீர்கள் என்றால் இனிமேல் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உறுதியாக மீனராசிக்காரர்களுக்கு வெற்றி 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 என்பது நிதர்சனமான உண்மை. குரு பயிற்சி பத்தி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி மேடம்.